சிறப்பு பட்டிமன்றமாக இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா என்ற சிறப்பு பட்டிமன்றமானது தீபாவளியை முன்னிட்டு நடைபெற இருக்கிறது. இதற்கு நடுவராக இருந்து நடத்த இருக்கிறார் பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்கள். இப்பொழுது நாம் பட்டிமன்றத்தை கேட்போம் நேயர்களே. இனிய வணக்கம். கொங்கு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் பெயர் முனைவர் பி. ரமேஷ். இயற்பியல் பேராசிரியராக நேரு நினைவுக் கல்லூரி புத்தனாம்பட்டி திருச்சி மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். மேலும் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் மாநில செயலாளராகவும் பல்வேறு இடங்களில் அறிவியல் மற்றும் விண்வெளி சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா? ஒரு மிகவும் அருமையான தலைப்பு. இன்றைய தலைமுறைக்கு தேவைப்படும் ஒரு சிறந்த தலைப்பாக இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இருக்கிறது. திசை மாறி செல்கிறார்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக மலைப்பாளையம் சோமசுந்தரம் மகளிர் சுய உதவிக்குழு மாவட்ட பயிற்றுனர் ராஜலட்சுமி ஆகியோர் வருகை தந்துள்ளார்கள். திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்று பேசுவதற்காக கல்லூரி மாணவி செல்வி இரா ஜனனி மற்றும் மொகாசினி அனுமன் பள்ளி ஜெகநாதன் ஆகியோர் வந்துள்ளார்கள். நாம் அனைவருக்குமே தோன்றும் இன்றைய இளைஞர்கள் எப்படி செல்கிறார் என்று. மதுரையை சார்ந்த ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்காக அவரது தந்தை ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். அவர் ஒரு தலை சிறந்த ஒரு பள்ளியில் சென்று தனது மகளுக்காக சேர்க்கைக்கு அனுமதி கேட்கிறார். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பதற்காக அந்த பள்ளியில் உள்ளே நுழையாமல் அதனுடைய கேட்டிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே அந்த மாணவிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒரு தலை சிறந்த பள்ளியில் தனது மகளுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் வீட்டில் வந்து ஒரு சோகமாக இருக்கிறார். அப்பொழுது வந்த தனது 4ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவி தந்தையிடம் கூறுகிறார், ஏப்பா கவலையாக இருக்கிறீர்கள், அந்த பள்ளியில் அனுமதி கிடைக்கவில்லை என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த பள்ளிதான் கவலைப்பட வேண்டும் என்று கூறுகிறார். காலம் சென்றோடுகிறது. 5ஆம் வகுப்புக்கு வருகிறார். ஒரு வருடம் கழித்த பின்பு அவர் பல்வேறு சாதனைகளை செய்கிறார். அந்த 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நிறைய கின்னஸ் ரெக்கார்டெலாம் படைக்கிறார். படைத்து அந்த பகுதியில் அவர் ஒரு மிகவும் பிரபலமாக மாறுகிறார். இதை அறிந்த அந்த மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பள்ளி நிர்வாகம் அந்த மாணவியை சிறப்பு விருந்தினராக அழைத்து ஒரு நிகழ்ச்சியில் பேச கூறியிருக்கிறது. அப்பொழுது அந்த மாணவி அந்த சிறப்புரையில் ஒரு கருத்தை தெரிவித்தார். இந்த பள்ளியில் சேர்க்கைக்காக எனது தந்தை வந்து நின்ற போது இதனுடைய கதவு அருகே என் தந்தை தடுத்து நிறுத்தப்பட்டார். இன்று இதே பள்ளிக்கு நான் சிறப்பு விருந்தினராக வருகிறேன். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் எனக்காக வந்து அதே வாசலில் காத்து இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி அவர் சாதனையும் படுத்தி இருக்கிறார். அதே போல் மற்றொரு உதாரணத்தை சொல்லலாம். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், ராமு மற்றும் சோமு என்று. ராமு தைரியசாலி, சோமு ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர். இருவரும் வெளியே செல்ல திட்டமிடுகிறார்கள். ராமு சென்று சோமு வீட்டில் கேட்கிறார் அவரோட பெற்றோரில், நாங்கள் வெளியே சென்று வருகிறோம், அனுமதி தாருங்கள் என்று. அவர்கள் பெற்றோர்கள் முதலில் மறுக்கிறார்கள். பின்பு இவர் ஆறுதல் சொல்கிறார், நான் பத்திரமாக அழைத்து சென்று திரும்ப கொண்டு வந்து விடுகிறேன் என்று உறுதி கூறியவுடன் சோமுவை ராமுவுடன் அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு காட்டு வழியாக பயணம் செய்யும் போது திடீரென்று ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கத்தை பார்த்த சோமு மிகவும் பயப்படுகிறார், ராமுவும் பயப்படுகிறார்.
ஸோ அது மிகுந்த பசியில் உள்ளது, இன்று யாரையே சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருக்கிறது. அப்பொழுது அந்த ராமு தான் கொண்டு வந்த ஷூவை காலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது சோமு கேட்கிறார், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன ஷூ மாட்டிக்கொண்டு சிங்கத்தை விட வேகமாக உன்னால் ஓட முடியுமா? அதிலிருந்து தப்பித்து ஓட முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு ராமு சொல்கிறார், சிங்கத்துடன் வேகமாக என்னால் ஓட முடியாது என்பது எனக்கு தெரியும். சிங்கத்தை விட வேகமாக ஓடுவதற்கு நான் இந்த ஷூவை மாட்டவில்லை. உன்னை விட வேகமாக ஓட வேண்டும், அதற்கு தான் இந்த ஷூவை மாட்டுகிறேன் என்று கூறுகிறார். ஸோ அவருடைய எண்ணம் என்ன இருக்கிறது? சோமுவை விட வேகமாக ஓடினால் இந்த சிங்கம் சோமுவை சாப்பிட்டு விட்டு நம்மை விட்டுவிடும் என்ற நோக்கத்துடன் சோமுவை விட வேகமாக ஓட வேண்டும் என்று ஒரு போட்டியில் நிறைந்த உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நண்பரே பாதுகாப்பாக அழைத்து வருவேன் என்று கூறிய நண்பனையே இரையாக்க முற்பட்ட இந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து இருக்கிறோம். ஸோ 2 உதாரணங்களும் நமக்கு இருக்கிறது. இளைஞர்கள் சரியான பாதையில் சென்று பல்வேறு சாதனைகள் புரிகிறார்கள். அதே மாதிரி பாதை மாறி சென்று அவருடைய வாழ்க்கையும் மாய்த்து கொள்ளும் இளைஞர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். இந்த நல்ல தலைப்பில் முதலாவதாக திசை மாறி செல்கிறார்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற மலைப்பாளையம் சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழுக்கு தலைவணக்கம். தமிழ் மக்களே, உங்களுக்கு முதல் வணக்கம். எனக்கும் என்னையும் அழைத்து எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து இங்கே பேச அழைத்த நடுவர் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த நிலையத்தாருக்கும் கேட்டுச் சுவைத்த நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களுடன் இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா? சாதாரண கேள்வி. என்ன திட்டமிட்டு போகிறாங்க? திசை மாறித்தான் போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. திட்டமிட்ட பாதை அப்படின்னா என்னங்க? கல்வி, நல்லொழுக்கம், பெரியவங்களை பேணுதல், சமூக அக்கறை, கடின உழைப்பு, இப்படி ஒரு தலைமுறைக்கு தேவையான அஸ்திவாரத்துடன் ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி போகிறது தான். ஆனால் இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையோரின் பயணம் வேறு வேறு திசையில் உள்ளது. நம்ம சம்பளம் அப்படின்னு வந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அரிசிக்கு இவ்வளவு, பருப்புக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, நல்லது கெட்டது இவ்வளவு, போக்குவரத்துக்கு இவ்வளவு, ஒரு வாடகைக்கு இவ்வளவு, அப்படி. ஆனால் இன்றைய இளைஞர்களுடைய தேவையே என்ன தெரியுங்களா? மொபைலுக்கு ரீசார்ஜு, ஹைஃபைக்கு பணம் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி தானே அவங்களுடைய திட்டங்களெல்லாம் இருக்குது. எங்கே திட்டம் போடுவாங்க? அதையும் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, அந்த கடைசி நேரத்தில் தானே இல்லைங்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டு பையன் கிட்டத்தட்ட ஒரு 10 தொழிலுக்கு மேலே பார்த்துட்டான். ஏன்டா அது என்னாச்சு? போனங்கன்னா அது செட் ஆகலை. இந்த ஒரு வார்த்தையே 10 தொழிலை சொல்கிறான். டயர் கடைக்கு போனான், டயர் கம்பெனி, ரீட்டைலிங், அங்கேருந்து ஏன்னா ஹார்டு ஒர்க்காக இருக்குது, சிஸ்டம் ஒர்க்காக பார்க்குறாங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு போனால் அங்கே 11 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்கன்னாங்கிறான். எனக்கு சும்மா யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு நிறுவனம், மிஷின் ஆப்ரேட்டரு, எல்லாமே 15,000 17,000 அந்த மாதிரி சம்பளம் தான். அங்கே போனால் அவன் 3 ஷிஃப்ட்டு போட்டு கொள்றாங்கிறான். இவனுக்கு யார் சும்மா உட்காந்துட்டு இவனுக்கு வேலை கொடுப்பாங்க? ஆனால் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டு குடிக்கிறான். இன்னும் வேலைக்கு போகலை. இன்னும் வேலையை விட்டு நின்று 1 மாதமாட்ட ஆகிப்போச்சு, இன்னும் வேலைக்கு போகலை. ஏன்டா போகலை? செலவுக்கு என்னடா பண்ணுற? வீட்டில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை நாளைக்கு கொடுப்பான்? அப்புறம் இவன் வந்தாலும் அதே மாதிரி அவன் திரும்ப கொடுக்கணுமில்ல, கொடுத்தா தானே அவன் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி இளைஞர்களோட பாதை இன்றைக்கி இருக்குது. ரெண்டாவது,
இந்த பொருளாதார ரீதியாக நிறைய கை நிறைய சம்பளம் வாங்குகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. ஒரு இறப்பு விஷயமாக நான் ஈரோடு போயிருந்தேன். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அங்கே டைம் பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி தெரியல. சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறேன். அங்கே போனால் 10 டிக்கெட்டு வந்தால் தாங்க படம் ஓடும் அப்படின்ட்டான். சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறேன். ஒரு ஐடி பீப்புள் பார்த்தாலே தெரியுது, அது இன்னும் ஐடிக்குன்னே அந்த அங்கீகாரமாக டைட் பண்ணினுமே சாக்ஸு வந்தார். இந்த மாதிரி அவர்கிட்டையும் அதே பதில் தானே சொன்னதும் 10 டிக்கெட்டையும் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டிக்கெட் எடுக்காதீங்களான்ட்டு எங்களுக்கு இல்லை, அங்கே இருந்த 6 பேருக்கு 6 டிக்கெட்டு கொடுத்துட்டான். எல்லாம் உள்ளே போயாச்சு. 10 பேர் 12 பேர் என்னமோ தான் படம் ஓடுது. இந்த 12 பேர்த்தில் 6 பேர் செல்ல நோண்டிகிட்ருக்கிறான். படம் அவ்வளோ சுவரசியமாக இல்லை. அந்த பையனுமே படம் பார்க்க வந்தவன் கோகோ ஒரு டின்னு கையில், ஸோ அது பாப்கார்ன் ஒன்று கிட்டத்தட்ட அது ஒரு 300-400 ரூபாய்க்கு மேலே இருக்கும். டிக்கெட்டுக்கே பார்த்திங்கன்னா 1200 இந்த ஸ்நாக்ஸு மட்டும் ஒரு 300-400 ரூபாய்க்கு குறையில்லாமல் இருக்கும். 1600 ஆட்டோ வச்சுட்டு வந்திருப்பான், இல்லைன்னா காரில் வந்திருப்பான், அல்லது 2 வீலர்லேயே வந்தாலும் போக்குவரத்து ஒரு 100-200 ஆயிருக்காதா. 2000 செலவு பண்ணுறான் ஒரு படத்துக்கு. ஆட பார்க்கலாம், சரி இடைவேளை விட்ட ஒருபாடு ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்ட்டு தேடுறான், ஆளை காணாம். அத்தனையும் வாங்கி தின்னு போட்டு நீ எந்நேரம் போடான்னு தெரியல. இன்றையோட இளைஞர்களுடைய இது இப்படித்தாங்க இருக்குது. அதே அந்த 2000க்கு இன்றைக்கி எத்தனை பேர் இரவு சாப்பாடு இல்லாமல் படுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அந்த உணவை கொடுத்து பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். இவங்க என்ன திட்டமிட்டு போகிறாங்க, அந்த காசை கூட எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பையன் இன்னொருத்தர் இருக்கான், அவன் 0லேருந்து 20-21 வரைக்கும் ஸ்பேனர் வச்சுருக்கிறான். இது எதுக்கு அப்படின்னா சீப்பாக கிடச்சது வாங்கிட்டேன். என்ன சீப்பு, சரி அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வாங்கியிருந்தான்னா அவனுக்கு தேவைப்படும், உனக்கு எதுக்கு இது, சீப்பாக கிடச்சது வாங்கிட்டேன். நான் கூட அதை 2 தடவை வாங்கி யூஸ் பண்ணேன், இரவல் வாங்கி. அவன் அதை கூட பண்ணலை, ஆனால் சீப்பாக கிடச்சதுன்னு வாங்கி வச்சுருக்கேன். ஏங்க இவ்வளோ தூரம் ஏங்க போகணும், எங்கள் வீட்டில் எடுத்துக்கங்க. நான் 11th முடித்து வருமானத்துக்குன்னு வந்த ஒருபாடு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினேன், இரும்பு அயன் பாக்ஸு. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அந்த ஒரு அயன் பாக்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. என்ன அதில் கார்பன் போகும், அந்த அதை 2 தடவை கொண்டுட்டு போய் கொடுத்தேன் மெக்கானிக்கல் ஷாப்பில், அவன் சரி பண்ணி கொடுத்தான். அது இவ்வளோ தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் 2 தடவை நானே அதை வாங்கிட்டு வந்து நானே சரி பண்ணிக்கிட்டேன். ஆனால் என் பசங்க வெயிட்லெஸ்ன்னு ஒன்று ஆர்டர் போட்டான், அயன் பாக்ஸ் வந்துருச்சு. ஒரு 6 மாதம் கூட இல்லை, அது ஒடுங்க சருக போடுங்க, அந்த ப்ளக்கோட மெயின் ஒயர் கட் ஆயிடுச்சு. அதை எடுத்து போட்டு அடுத்தது ஒன்று ஆர்டர் பண்ணான், அடுத்தது வந்துருச்சு. அது என்னடா ஆச்சு அப்படின்னா அது ரிப்பேரு ஏற மாட்டேங்குது. அது என்னன்னு பார்க்கலாம், அதை செய்ய மாட்டேங்கிறானுங்க. அடுத்தது ஆர்டர் போட்டாச்சு, 2வது பாக்ஸு வேலை செஞ்சிட்ருக்குது. அது பார்த்தா அந்த மெயின்ஸ்கால் ரீடு போயிருக்குது, அதை மட்டும் மாற்றினா ஒர்க் ஆகிட்டுருக்குது. இப்போ 2 அயன் பாக்ஸ் ஆச்சு. அப்புறம் எவனோ சொன்னான்ட்டு ஸ்டீமில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டீம் ஆர்டர் போட்டான். அதுவும் வந்துருச்சு. இப்போ ஸ்டீமில் தான் வேலை செஞ்சிட்ருக்கானுங்க. 3 அயன் பாக்ஸ், 30 வருஷம் ஒரே அயன் பாக்ஸில் வேலை செஞ்சான். நம்ம தலைமுறை எங்கே ஒரு 3-4 வருஷம் கூட இல்லை, 3 அயன் பாக்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த தலைமுறை எங்கே? அடுத்து இந்த கலாச்சாரங்கிறது ஒன்று இருக்குங்க. என் ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப இதாக சொல்லுவா, இல்லைம்மா நான் எனக்கு 3 சுடிதார் இருக்குது இந்த வருஷத்துக்கு, என்ன பண்ணுறீங்க? லகரம் சம்பாதிக்கிற பொண்ணு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடே அப்பா, லகரம் சம்பாதிக்கிறப்ப 3 சுடிதார் எங்கள் அத்தை விட்டு வந்து பாரு, அத்தை முழுக்கும் பீரோ முழுக்கும் புடவையாக வச்சுருக்கிறா, நீ வந்து பாருங்கிறேன் நான். இல்லைம்மாம்மா எல்லாம் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுமா இருக்குது அப்படின்னா எங்கே போகுது கலாச்சாரம் பண்பாடுமா?
உடை நாகரிகம் போயிடுச்சு. அந்த ஐடி ஃபீல்டு அப்படின்னா டைட் பண்ணினுமே சாக்ஸும் போடுற அப்படி போட்டுட்டு போனாங்க. அது என்ன தேசிய உடையாக ஆயிடுச்சா? ரெண்டாவது, இந்த உறவுகள் அப்படித்தாங்க. உறவு நம்ம தலைமுறையிலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் ஒருத்தர் உறவுக்காரங்க வந்தாங்கன்னா, இவன் என் பையன், அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்பாங்க. நான்லாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். நல்லா படித்து நல்லா மேலே வரணும் அப்படின்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்டு மாமா வந்துருக்காரா, அவர் வந்தால் பாருங்க, இப்போ அதுக்கு என்ன? இல்லை சார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு குணத்தூர் போயிட்டு வரான், ஒரு போகிற வேலை இருக்குது, ஆனால் போகிற பக்கத்தில் தங்கவேலண்ணன் இருப்பார், ஒரு எட்டு போய் அவரை பார்த்துட்டு வா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ போன அப்படின்னா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா நான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, இல்லைங்கன்னா பரவாயில்லைங்கன்னா வந்துரு, ஒரு அட்டன்ஸ் போட்டு வா அப்படின்லாம் போட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பழகி என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறானா தவிர அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு வர மாட்டேனுங்கிறான். இதெல்லாம் எங்கள் வீடுகளில் நடக்கிறது. அப்புறம் மதுவுக்கு அடிமை அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களுமே எங்கள் காலகட்டங்கள் எல்லாம் எங்கோ ஒருத்தர் ஒரு எங்கள் கம்யூனிட்டிலேயே யாரும் கிடையாது. குடிக்கக்கூடாதுன்னு ஒரு யாரோ சத்திய பிராமணம் வாங்கிட்டாங்களாம், யாருமே கிடையாது. அப்படி ஒரு சத்திய பிராமணம் அப்படிங்கிறது அப்படி எடுத்துருக்குறாங்க. எடுத்தால் நம்ம குடும்பமே இதாக போயிடும். என்னென்னமோ சொல்லுவாங்க எங்கள் அத்தா பாட்டிமாலாம். அதெல்லாம் நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இந்த தலைமுறை எங்கள் பசங்கன்னு என்ன சொல்ல வரலைங்க, பொதுவாக சொல்கிறேன், இந்த தலைமுறை அப்படித்தான் இருக்குது. இதுக்கு ட்ரக்கருக்கும் அடிமையாக இருக்குது. இவங்க எந்த வகையில் திட்டமிட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவர்களுடைய தேவையெல்லாம் செல்ஃபோனும் அதுக்கு உண்டான ரீசார்ஜு, லைக்கு, ஷேரு, இப்படி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது. எத்தனை லைக்கு, 1000 லைக்கு வந்துன்னா என்ன பண்ண போகிற? நாளைக்கு உனக்கு களத்தில் வந்து செய்கிறதாரு? இன்றைய இளைஞர்கள் திசை மாறிய பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக குறிக்கொண்டு நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பினை எங்களுக்கே வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலைப்பாளையம் சோமசுந்தரம், இன்றைய இளைஞர்கள் திசை மாறிதான் செல்கிறார்கள் என்று மிகவும் சிறப்பாக எடுத்து வைத்தார். ஒரு சரியான வேலையில் பணிபுரியாமல் மாறிக்கொண்டே நண்பர்கள் உதவியுடன் வாழ்க்கையை போக்கும் இளைஞர்களும் இப்போது இருக்க செய்கிறார்கள். சினிமா பார்க்க பெரும் செலவு செய்து படம் முழுவதும் பார்க்காமல் பாதி படத்திலே எழுந்து செல்லும் இளைஞர்களும், ஆன்லைனில் நினைத்த போதெல்லாம் புதிய புதிய பொருட்களை வாங்கி ஏற்கனவே பயன்பட்டு கொண்டிருக்கும் பழைய பொருட்களை உபயோகப்படுத்தாமல் செல்லும் தலைமுறையும் இருக்கிறது. கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை மோசமாக செல்கிறது. மதுவுக்கு அடிமையாகி செல்போன், லைக்கு, ஷேர்னு போய்கொண்டுதான் இந்த இளையமுறை திசை மாறி செல்கிறார் என்று சிறப்பாக எடுத்து வைத்தார். இல்லை இல்லை, திசை மாறி செல்லவில்லை, நாங்கள் திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறோம் என்ற அவரோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்க கல்லூரி மாணவி செல்வி இரா ஜனனி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் நேயர்களே, நான் ரா ஜனனி, கொங்கு பொறியியல் கல்லூரியில் இசி 4ஆம் ஆண்டு பயின்று வருகின்றேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா அல்லது திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா என்ற தலைப்பில் நான் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், அறிவியல், தகவல் பரிமாற்றம் மற்றும் சமூக ஊடகம் இவை அனைத்தும் நமது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை அனைத்தும் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டன. இந்த வேகமான உலகில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள நாம் திட்டமிட்ட பாதையில் செல்லுதல் வேண்டும். நமது முன்னோர்கள் சொல்வார்கள், இளமை என்பது ஒரு சக்தி. அதை சரியான திசையில் நாம் செலுத்தினால் அது இவ்வுலகை மாற்றும். நாம் சரியான திசையில் நமது இலக்கை நோக்கி சென்றோமானால் அது இவ்வுலகில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சொல் இன்று நிஜமாயிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் கனவு காண்கிறார்கள். அவர்கள் கனவு நினைவாக வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளையும் எடுத்து வருகின்றார்கள்.
அதனை சாதிக்க அவர்கள் முன்பாகவே திட்டமிடுகிறார்கள். கடின உழைப்பின் வழியாக அதனை நிஜமாக்குகிறார்கள். நாம் செய்தித்தாள்களில் தினம்தோறும் நிறைய செய்திகளை பார்க்கிறோம். சமீபத்தில் வெளியான த ஹிந்து நியூஸ் பேப்பர், அதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது. என்னவென்றால், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புது ஸ்டார்ட் அப்களை உருவாக்குகிறார்கள். ஸ்டார்ட் அப் என்பது அவர்களுடைய தனி விருப்பமாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்தியா உலகில் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் ஒரு மையமாக மாறியுள்ளது. இவை என்ன உணர்த்துகிறது என்றால், இளைஞர்கள் அவர்களது இலக்கின் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கையை உணர்த்துகிறது. இது நம்முடைய இளைஞர்களின் ஒரு சுய முயற்சி, புதுமை, திட்டமிடுதல் ஆகியவற்றின் வழியில் வெற்றியடைவதை நிரூபிக்கிறது. அதேபோல் தினமணி நாளிதழிலும் ஒரு செய்தி ஒன்று உள்ளது. என்னவென்றால், கோயம்புத்தூரை சேர்ந்த 22 வயது இளைஞர் சூர்யா என்பவர் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக சுற்றுச்சூழல் நட்பு பேப்பர் பைக் உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளார். அவர் என்ன கூறினார் என்றால், நான் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் என் சுற்றுப்புறத்தை மாற்ற வேண்டும் என்பதே என் இலக்கு. இதுதான் இன்றைய தலைமுறையினுடைய ஒரு உண்மையான முகம். அவர்களது இலக்கின் பாதை இவ்வாறு அமைந்துள்ளது. திட்டமிடுதல், திட்டமிட்ட வழியில் சென்று வெற்றி காணுதல் என்பதற்கு நமக்கு பல மனிதர்கள் உதாரணமாக இருக்கின்றார்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஆவார். தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் திட்டமிட்டு கடின உழைப்பால் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் ஆவார். அவர் நிறைய மேற்கோள்களை கூறியுள்ளார். அவர் கனவு காணுங்கள், கனவு மெய்ப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறியுள்ளார். இளைஞர்களின் மனதில் ஒரு பெரும் எழுச்சியை கொண்டு வந்தவர் அவர் இன்றைய இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக, ஒரு தூண்டுகோலாக இருப்பவர் ஆவார். அவர் கூறியுள்ளார், Dream is not that you see in sleep. Dream is something that does not let you sleep. இதேபோல சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. சாதாரண குடும்பத்திலிருந்து திட்டமிட்ட கல்வி பயணத்தால் உலக தொழில்நுட்பத்தின் உச்சிக்கு சென்றவர். அடுத்ததாக மித்தாலி ராஜ் அவர்கள் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை. தனது விளையாட்டு வாழ்க்கையை திட்டமிட்டு பெண்கள் கிரிக்கெட்டில் உலக அளவில் பெயர் பெற்றவர் இவர். அடுத்ததாக நீரஜ் சோப்ரா அவர்கள் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் பெற்றவர். சிறு வயதிலிருந்தே தனது இலக்கை திட்டமிட்டு உழைத்ததால் தான் இன்று உலகம் அவரை கைகூப்பி கரகோஷம் எழுப்பி பாராட்டுகிறது. இவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு செய்தியை தான் நமக்கு வழங்குகிறார்கள். என்னவென்றால், திட்டமில்லாத முயற்சி என்பது திசையில்லாத கப்பலை போன்றது. எனவே நாம் எந்த துறையில் இருந்தாலும், விளையாட்டு துறையாக இருக்கலாம், அல்லது படிப்பில் ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்பதாக இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு துறையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு அதில் ஆர்வம் இருத்தல் வேண்டும். அந்த ஆர்வத்தை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு, அதாவது இளம் வயதிலேயே தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளை நாம் முன்பிருந்தே எடுத்தோமானால் நிச்சயமாக நாம் அதில் வெற்றி அடைய முடியும். இளமை என்பது ஒரு வெள்ளி ஒளி, சுடர்போல பரவி உலகை ஒளிர்ந்திடும் நெறி. தடை வந்தாலும் தளராத மனம், திட்டமிட்ட பயணம்தான் வெற்றியின் கனவு. கனவு காண்பது, அவற்றை நினைவாக்குவது, இவை இரண்டும் இணைந்தால்தான் சாதனை உருவாகும். தைரியம் தரும் திசை திட்டமிட்ட பாதைதான். எதிர்காலம் உருவாகும் இளைஞன் வழிதானே. இன்றைய இளைஞர்களின் திட்டமிடுதல் தான், அவர்களுடைய இலக்கு தான் நாளைய எதிர்காலமாக அமைந்துள்ளது. சில மேற்கோள்கள் பார்த்தோமானால், இளமை என்பது வயதல்ல, அது ஒரு மனநிலை. எனவே இளமையிலேயே நாம் நமக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதற்கான திட்டமிடுதல் நன்றாக இருக்குமே ஆனால் நாம் சீக்கிரமாக அந்த துறையில் வெற்றி அடையலாம். திட்டமிட்ட முயற்சி தான் நமது திறமையை வெற்றியாக்கும். Success doesn't come to you, you go it with a plan. வெற்றி என்பது உடனே எந்த துறையிலும் வந்துவிடாது.
அவற்றை நோக்கி நாம் தான் செல்ல வேண்டும். ஒரு திட்டத்தோடு சென்றோமானால் அவற்றை எளிய முறையில் நாம் அடையலாம். ட்ரீம் 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 டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். நாம் கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த கனவு எண்ணங்களாகும், எண்ணங்கள் செயல்களாகும். அந்த செயல்கள் நமக்கு வெற்றிப்படிகளாக அமையும். இன்றைய இளைஞர்கள் கல்வி, தொழில், விளையாட்டு, கலாச்சாரம் போன்ற துறைகளில் தங்கள் பாதையை தெளிவாக அமைத்து கொண்டுள்ளனர். முந்தைய தலைமுறையுடன் ஒப்பிடும்போது இன்றைய இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்தின் ஆதரவுடன் விரைவாக முடிவெடுத்து செயல்படுகிறார்கள். அவர்கள் சமூக பொறுப்புடன் நடந்து சுற்றுச்சூழல், பெண்கள் பாதுகாப்பு, சமத்துவம், மனநலம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கின்றார்கள். முடிவை நினைத்தே தொடங்கு என்ற பழமொழியை நடைமுறையில் கையாளும் தலைமுறை இது. அவர்களின் திட்டமிடல் 3 கட்டங்களில் தெரிகிறது. 1. இலக்கினை நிர்ணயித்தல். எதை அடைய விரும்புகிறோம் என்பதை முதலில் நிர்ணயித்தல். அடுத்ததாக திட்டமிடல். அந்த இலக்கினை எவ்வாறாக நாம் திட்டமிட்டு செயல்படுத்தி முடிக்கலாம் என்பது. அடுத்ததாக நடவடிக்கை, அதாவது அந்த இலக்கினை அடைவதற்கான முயற்சி மற்றும் ஒழுக்கம். இதை பயன்படுத்தி இன்று இளைஞர்கள் சுயநம்பிக்கை, சமூக நற்பணி, நாட்டுப்பற்றுடன் முன்னேறுகின்றார்கள். இளமை என்பது ஒரு அரிய பொக்கிஷமாக கருதப்படுகின்றது. அதனை வீணாக்காமல் சிந்தித்து செயல்படுவது ஒரு பொறுப்பு. இன்றைய இளைஞர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்துள்ளனர். தங்கள் கனவுகளை இலக்காக கொண்டு திட்டமிட்டு அதை அடையும் வழியில் பயணிக்கிறார்கள். இளைஞன் உறுதி கொண்டால் உலகம் புதிய ஒளி பெறும். அவர்களின் திட்டமிட்ட வாழ்க்கை நாளைய இந்தியாவை உலகத்தில் முன்னிறுத்தி காட்டும். அதனால் இன்றிலிருந்தே நாம் திட்டமிடுதலை செய்தல் வேண்டும். திட்டமிட்ட பாதையில் நாம் சென்றோமானால் நம்முடைய இலக்கை நாம் சீக்கிரமாக அடையலாம், வெற்றியும் காணலாம். அதனால் நாம் பெருமையாக சொல்லலாம், இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கின்றார்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய இளைஞர்கள் தான் செல்கிறார்கள் என்று கல்லூரி மாணவி இரா ஜனனி அவர்கள் கூறினார். செய்தித்தாள்களை குறிப்பிட்டு பேசினார். 15 லட்சம் இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்துள்ளார்கள். கோயமுத்தூரை சேர்ந்த இளைஞர் பிளாஸ்டிக்கு மாற்றாக ஓர் வண்டியை தயாரித்துள்ளார் என்று செய்தித்தாளை குறிப்பிட்டு தெளிவாக பேசினார். மகளிர் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவதும் அப்துல் கலாம் போன்ற திறமை வாய்ந்த இளைஞர்கள் பலர் இருப்பதால் மாணவர்கள் சரியான திட்டமிட்ட பாதையில்தான் செல்கிறார்கள் என்று மிகவும் தெளிவாக எடுத்து உரைத்தார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொங்கு பண்பலை 90.4 பட்டிமன்றத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா அல்லது திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா என்ற ஒரு கலகலப்பான பட்டிமன்றத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நடுவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள். தொடர்ந்து பட்டிமன்றத்தினை கேளுங்கள் நேயர்களே. அவரோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்க திசை மாறுதான் செல்கிறார் என்ற தலைப்பில் பேசுவதற்கு மகளிர் சுய உதவிக்குழு மாவட்ட பயிற்றுனர் ராஜலட்சுமி அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். என் நாடாம் தமிழ் நாட்டையும் என் மொழியாம் தமிழையும் வணங்கி இந்த அருமையான பட்டிமன்ற தலைப்பை கொடுத்து என்னை பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி, மேடையில் நடுவராக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களை வணங்கி, என் அணியில் பேச வந்திருக்கும் அத்துணை ஆண்டோர்களையும் வணங்கி,
என் எதிரணியில் பேச வந்திருக்கும் சான்றோர்களையும் வணங்கி, இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை நபர்களையும் வணங்கி என்னுடைய இந்த ஒரு பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு அழகான ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்டபடி வாழ்க்கை நடத்துகிறார்களா, திசை மாறி செல்கிறார்களா? நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள் என்பதே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை, பாதை எப்படி போகின்றது என்பதே தெரியவில்லை. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ அப்படின்னு கவலைக்கிடமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய, திசை மாறி செல்லக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தால், குழந்தை பருவம், முதல்ல குழந்தையிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். குழந்தை பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு அம்மா எல்லாம் நிலாவை காட்டி சோறு விட்டுட்டாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு சொல்லி நிலாவை காட்டி, அதோ பார் வானத்திலே நிலா இருக்கிறது என்று சொல்லி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினார்கள். ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர், இளைஞர்கள் எப்படி சோறு ஊட்டுகிறார்கள் குழந்தைக்கு என்றால், செல்போனை காட்டி சோறு ஊட்டுகிறார்கள். குழந்தையிலிருந்தே அந்த குழந்தையை செல்போனிற்கு அடிமையாக்கி விட்டார்கள். என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சோ, அன்னைக்கு முடிஞ்சது இளைஞர்களுடைய ஒரு திட்டமிட்ட வாழ்க்கைங்கிறது. அன்னைக்கு முடிஞ்சது. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இனிமேலும் என்னன்னு போனா திசை மாறிதான் போயிட்டு இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நடுவர் அவர்களே, நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அன்னைக்கெல்லாம் குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னாவோ அல்லது ஒரு விஷயத்த சொல்லணும்னாவோ, பாட்டி தாத்தா கூட்டு குடும்பமா இருந்தது, பாட்டிட்ட கேட்பாங்க, தாத்தாட்ட கேட்டாங்க, அம்மா பொறுமையா பதில் சொன்னா, அப்பா பதில் சொன்னாரு, மாமா அத்தை, அந்த மாதிரியான உறவுகள் அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு உறவுகள் என்றால் என்னன்னே தெரியல. ஏன்னா அவர்கள் மனிதர்களோடு பேசுவது கிடையாது. என்ன இந்த எலக்ட்ரானிக் பொருள்களோடையும் எலக்ட்ரிக்கல் பொருள்களோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உறவுகள் என்ன அப்படின்னே தெரியாம போயிட்டு இருக்கு. எப்படி திசை மாறி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச உறவுக்கார பையன், அவருடைய மாமாவை பார்த்து அண்ணான்னு சொல்றான். அப்ப எந்த அளவுல இருக்கு பாருங்க இந்த உறவுகள். உறவுகள் கூட தெரியாத அளவுக்கு திசை மாறி செல்கிறார்கள் இந்த இளைஞர்கள். இது மட்டுமா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கதை சொன்னாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், இன்றைய கால இளைஞர்களுக்கு வயதானவர்களை கண்டால் பிடிப்பதில்லை. ஏன்னா அவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க. அறிவுரை சொன்னா யாருக்குமே பிடிக்காது. அதுல இந்த கால இளைஞர்களுக்கு சுத்தமாவே பிடிக்கிறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல இப்ப தாத்தா பாட்டிய கூட வச்சிருக்கிறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த அவங்க தாத்தா பாட்டிட்ட பேசுற நேரத்துல இல்ல அம்மா அப்பாட்ட பேசுற நேரமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு செல்போன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குன்னா, அவனுடைய துணை மூளையும் சுருக்கி போட்டு சிந்திக்க விடாம அந்த மூளைய செயலிழக்க செஞ்சு அவன் அதுக்கே அடிமையாயிட்டான். இதன் மூலமா அவன் அந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இளைஞர்கள் திசை மாறிதான் சென்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்க்கக்கூடிய காட்சிகளை நாம் இதுபோல் நடந்தால் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. அதன் மூலமாக அதை செயல்படுத்துகிறார்கள். வாழ்க்கை திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. ஒண்ணு வேண்டாம் நண்பர்களே, நான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன்.
இந்த ஆயுத பூஜை டைம் அப்போ பயங்கர கூட்டமா இருந்தது. மத்தியான நேரம் ட்ரெயின்ல பயங்கர கூட்டம். அப்போ கல்லூரி இளைஞர்கள் அங்க இருக்காங்க, ஆண் பெண் எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆண், ஒரு இளைஞர், கல்லூரி பெண்ணும் ஒரு ஆணும் நடந்து கொண்ட விதத்தை என்னால் வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இளைஞர்களுடைய உணர்வுகள் மத்தவங்க பாப்பாங்களே, மத்தவங்க ஏதாவது நம்மள நினைச்சுக்குவாங்க, எதுவுமே தோணல. மேலை நாட்டு கலாச்சாரம் மாதிரி இருக்கு இன்னைக்குள்ள நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு என்பது இளைஞர்கள் மத்தியில் சீரழிந்து திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்னொன்னு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள், அன்னைக்கெல்லாம் சோமபானம் சுராபானம்னு இருந்திருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருந்தும் கூட அவர்கள் தவறான வழியில் சென்றதாக கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி, இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் இந்த மது, ட்ரக்ஸ் இதுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, போதை பழக்கத்தினால் செய்வது இன்னதென்று தெரியாமல் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அன்னைக்கு நான், இதுவும் ட்ரெயின்ல நடந்த சம்பவம் தான். ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், ஒரு 3 இளைஞர்கள், நல்ல ஒரு 3 இளைஞர்கள், சரி ஒரு 25 வயசுக்குள் உட்பட்ட ஒரு இளைஞர்கள் 3 பேர், சரியான போதைங்க சார், சரியான போதை. அவன் பேசக்கூடிய வார்த்தை இன்னதுதான் இல்லாம, லேடிஸும் இருக்காங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல, லேடிஸ் இருக்காங்க. அவங்க பேசிட்டு வரக்கூடிய வார்த்தை இன்னதுன்னு கூட இல்ல, அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பேசிட்டு இருந்தான். அங்க ஒரு அம்மா இருந்துட்டு நான் கேட்டுட்டே வந்துட்டு இருக்கேன், நான் வேற எதுவுமே பேசல. அங்க ஒரு அம்மா பேசினாங்க, ஏப்பா இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, நீ இப்படி பேசிட்டு வரையே, இது சரியா அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அடங்கினான். மறுபடியும் இதே வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான், வேண்டாத வார்த்தைகள் பேசினான். நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஸ்டேஷன்ல இறங்குறதுக்கான இடம் வந்துருச்சு. நான் சொன்னேன் அவன்கிட்ட, இது மாதிரி மறுபடியும் பேசுறேன்னா நான் இறங்கும் போது போலீஸ், ரயில்வே போலீஸ் சொல்லிட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு. கரெக்டா அந்த இடத்துல போலீஸ் நின்னாரு. பக்கத்துல வேற ஒரு ஆண்மகனும் இறங்குனாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, ரயில்வே போலீஸ்ட்ட நானும் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த 3 பேர் இருக்காங்க இளைஞர்கள், அவர்கள் வேண்டாத வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்கன்னு. உடனே ரயில்வே போலீஸ் அவங்கள பேசி இது பண்ணாங்க. நான் இறங்கி வந்துட்டேன். அப்போ இந்த இளைஞர்கள் திசை மாறி செல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கங்கள் இது இன்னைக்கு திசை மாறி செல்வதற்கான காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு பெரியவர்கள் வந்தா கூட அவங்கள மதிக்கிறது இல்ல. சுய ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த இளைஞர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த உச்சத்தையும் அடைவார்கள் திசை மாறி போய் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த கலையரசன் ஒரு பையன் காதலித்து கல்யாணம் பண்ணான். சின்ன வயசுல காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். அவன் என்ன பண்றான், 3 குழந்தைகளையும் பெத்துட்டான். பெத்துக்கிட்டு நான் அகோரியா போறேன், பாருங்க, அகோரியா போறேன், நான் அப்படி போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகோரியா போயிட்டான். நினைச்சு பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, திசை மாறி எப்படி எல்லாம் போகுது. இது மட்டுமா, இந்த செல்போன்ல கேம் விளையாடுறங்கிற பேர்ல பல லட்சங்களை தொலைச்ச பசங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆணும் பெண்ணும் லட்சக்கணக்கில் தொலைச்சிட்டாங்க. திசை மாறி போய் பெத்தவங்க வாய வைத்த கட்டி அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த இளைஞர்கள் அவர்களை பத்தி எதையுமே சிந்திக்காம, எதையுமே யோசிக்காம எந்த வழியில சென்றுட்டு இருக்கான்னு பாருங்க. நடுவர் அவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள் இன்னைக்கு திசை மாறி செல்றார்கள்ங்கிறதுல எந்த அளவுலயும் ஐயமே கிடையாது. ஏன்னா எங்கேயோ ஒரு சில இளைஞர்கள் இருக்கலாம்,
திட்டமிட்டு செயல்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கலாம். ஆனால் 180% இளைஞர்கள் திசை மாறிதான் செல்கிறார்கள். இதே மாதிரி ஒரு நாள் ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது கல்லூரி இளைஞர்கள் அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நான் பெண்ணையோ ஆணையோ இவங்க தான் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்கன்னு கிடையாது. 2 பேரும் ஒரே தராசுல வைக்கலாம் இளைஞர்களை. ஒரு பெண் எனக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காங்க. இளைஞர் ஒரு நல்ல ஒரு 19 வயசு 20 வயசு தான் இருக்கும். அந்த பெண் செல்போன்ல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. மெசேஜ் பண்ணுனதோடு நிறுத்தல, அந்த கண்ணிலேயே எதிர்த்த மாதிரி ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட கண்ணிலேயே பேசிட்டு வரான். இது பேச்சோடி இருந்துட்டா பரவாயில்ல, இதற்கு மீறி என்னென்னமோ நடக்குது. நல்லா புரிந்துக்குங்க இளைஞர்களை. இளைஞர்கள் இன்னைக்கு திசை மாறி செல்றாங்கன்னா இதெல்லாம் தான் காரணம். ஊடகங்கள், சினிமா எல்லாமே இன்னைக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இது இல்ல. அன்னைக்கெல்லாம் படங்கள் பார்த்தோம்னா பாசம்னா என்ன, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், அதுல பாட்டுகள்ல கூட ஒரு குடும்பத்துக்கு வரவு இப்படி இருந்துன்னு நம்ம செலவு எவ்வளவு பண்ணணும் அப்படின்லாம் பாட்டுகள் இருந்தது. இன்னைக்கு பாட்டும் அப்படி இல்ல. எப்படின்னா கண்டதும் காதல். காதல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இளைஞர்களுக்கு. கண்டதும் காதல் வருது. அந்த காதல் இன்னைக்கு பயணம் பண்றான்னா இன்னையோடு முடிஞ்சது அந்த காதல். இப்படியெல்லாம் திசை மாறி போகக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இளைஞர்கள் இப்படியே திசை மாறி போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டினுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இன்னைக்கு நாம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆகவே என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளா நான் சொல்றேன், இது மாதிரி திசை மாறி செல்லக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் அவர்கள் பெற்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களை பெற்றவர்களை நினைத்து பார்த்தால் அந்த இளைஞன், அந்த ஒரு இளைஞி இந்த மாதிரியான தவறான திசை மாறிய பாதையில் செல்லாமல் இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய மூளையை மற்ற எதற்கும் பயன்படுத்தாது, மற்ற எந்த ஒரு இதுக்கும் அடிமைப்படாமல் இருந்தால் அந்த ஒரு இளைஞன் தன்னுடைய பாதையை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை என்னுடைய ஒரு அட்வைஸாக சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜலட்சுமி அவர்கள் திசை மாறிய பாதையில் செல்கிறார்கள் என மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார். நிலவை காட்டி சோறு ஊற்றிய காலம் போய் செல்போனை காட்டி சோறு ஊற்றும் காலம் மாறிவிட்டது. இப்பொழுது பெரியோர்களின் அறிவுரையை யாருமே கேட்பதில்லை, அவர்களுக்கு பிடிப்பதும் இல்லை. பொது இடங்களில் இளைஞர்கள் நடந்து கொள்ளும் விதம் மிகவும் சீரழிந்து மோசமான நிலைமையில் இருக்கிறது. போதையின் வழியில் சென்று தடமாறி செல்கிறார்கள். பெரியோர்களை மதிப்பதும் இல்லை, சுய ஒழுக்கமும் இல்லை. இப்பொழுது வருகிற திரைப்படங்கள், பாடல்கள் கண்டதும் காதல் என பல தவறாக வழிகாட்டி வருவதால் இன்றைய இளைஞர்கள் தவறான பாதையில் தான் செல்கிறார்கள் என்று சிறப்பாக எடுத்துரைத்தார். இல்லை, இளைஞர்கள் சரியான திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள் என்று தனது கருத்தை எடுத்துரைக்க முகாசினி அனுமன் பள்ளி ஜெகநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய பாதை திட்டமிட்ட பாதையா, திசை மாறிய பாதையா? இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில்தான் செல்கிறார்கள் என்பதை பேச வந்துள்ளேன். இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில்தான் செல்கிறார்கள். இளைஞர்கள் இன்று படிப்பாளியாகவும் புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்று படிக்க வசதி இல்லை, சாப்பிட உணவில்லை, கொடுத்த நல்ல துணிமணிகள் கூட இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்புகளும் அதிகம் இல்லை, இளைஞர்களிடம் விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இன்று படித்து பட்டம், பதவி, வாழ்க்கை தரம், பொருளாதாரம் அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் முன்னேறி உள்ளனர். அன்று கூலி வேலை செய்பவர்கள்
இளைஞர்களுக்கு படிப்பு தர முடியவில்லை, வேலை வாய்ப்பு தர முடியவில்லை, வாழ்க்கை தரம் உயர்த்த முடியவில்லை. இன்னும் பல நொடிகளை அவர்கள் தேவைப்பட்டது கூட, ஒரு ஆசைப்பட்டது கூட, அதை கேட்டு ஒரு பொருள் வாங்கி சாப்பிட கேட்டால் கூட அதை வாங்கி தர முடியாத சூழ்நிலை. படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் பொருளாதார சூழ்நிலையினால அவங்களால படிக்க முடியாது. எத்தனையோ கஷ்டங்கள். இன்று ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் படித்து டாக்டராகவும், வக்கீலாகவும், ஆசிரியராகவும், இன்ஜினியராகவும், ஐடி துறையிலும், காவல்துறையிலும், தொழில்துறையிலும், எல்லா துறையிலும் அரசாங்கமே என்று இளைஞர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்கிறது, வேலை வாய்ப்பிலும் உதவி செய்கிறது. இதையெல்லாம் நம்ம இளைஞர்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு அதில் சாதித்தும் காட்டியுள்ளனர். இதைவிட இன்னொன்று சொல்லணும்னா, எல்லாவற்றையும் தாண்டி குடும்பம், தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டி கடல் கடந்து வெளிநாடுகள் போய் அவர்களுடைய சந்தோஷம், நிம்மதி எல்லாம் மறந்து பெற்றோர், உடன் பிறந்தவர், மனைவி, மக்கள் இவர்களே முக்கியம் என்று தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றுகிற முக்கியமான பொறுப்பு இன்று இளைஞர்களிடம் நிறைய இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. குடும்பத்தின் ஆணி வேறே இளைஞர்கள் தான். நான் படிக்கவில்லை என்றால் என்ன? என் தம்பி படிக்கட்டும், என் தங்கச்சி படிக்கட்டும், நான் வேலைக்கு போகிறேன், அதனால் அவர்களை நல்லா படித்து அவங்க நல்ல வேலைக்கு போகட்டும். பெற்றோருக்கு உதவியாக குடும்ப பாரத்தை சுமக்கிறதிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்கள் திட்டமிட்டு செல்கிறார்கள் என்று முகாசினி அனுமன் பள்ளி ஜெகநாதன் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார். இளைஞர்கள் தற்போது செய்து வரும் பல்வேறு சாதனைகளை சுற்றி காட்டி அவர்கள் செய்து வரும் சாதனைகளை எடுத்து வைத்தார். தற்போது தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரம். இளைஞர்கள் சரியான பாதையில் செல்கிறார்களா அல்லது திசை மாறி செல்கிறார்களா என்று தீர்ப்பு வழங்க வேண்டும். திசை மாறி செல்கிறார்கள் என்ற தலைப்பில் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தார்கள். சமூக ஊடகங்களால் நேரத்தை வீணடிப்பது, உடனடி போலக்காக குறுகிய வழியை தேர்ந்தெடுப்பது போன்ற பல்வேறு சீரழிவுகளும், மது போன்ற பல்வேறு சீரழிவுகளாலும் அவர்கள் தங்கள் பாதையை சீரழித்து கொண்டு வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். மேலும் சினிமா மோகம், பாடல், கண்டதும் காதல் போன்ற பல்வேறு தவறான பாதையில் சென்று நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி வாழ்க்கையை மாய்த்தும் கொண்டு உள்ளார்கள். இதற்கு பல்வேறு உதாரணங்களும் இருக்கிறது. தற்போது வரும் சினிமாக்கள் இளைஞர்களுக்கு சரியான பாதையை காட்டாமல் தவறான பாதையை அதிகமாக காட்டுகின்றன. சில திரைப்படங்கள் மிகவும் அருமையாகவும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இருந்தாலும் பெரும்பாலான படங்கள் இளைஞர்களுக்கு சரியாக வழிகாட்டவில்லை. சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் இப்பொழுது உள்ள கலாச்சாரம் அனைத்துமே அவர்களுக்கு தவறான வழியில் செல்வதற்கு உகந்ததாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திசை மாறி செல்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்த விளங்கும் இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சுபான்சி சுக்லா, கல்பனா சாவ்லா, மயில்சாமி அண்ணாதுரை, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன். தற்போதுதான் இளைஞர்கள் தினமும் கொண்டாடினோம், அக்டோபர் 15ஆம் தேதி. இது போன்று பல்வேறு சாதனைகள் புரியும் இளைஞர்களும் தற்போது இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கடந்து அவர்கள் பல்வேறு சாதனை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீரர்கள் தனது கடின உழைப்பின் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். ஏன் கிரிக்கெட் விளையாடுவர்கள் கூட இளைஞர்கள் தான். பல்வேறு வெற்றிகளை நாட்டிற்காக கிரிக்கெட் மூலம் சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். இரவு பகல் பாராமல் நமது நாட்டிற்காக நமது நாட்டின் எல்லையில் இராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக போராடி வருகிறார்கள். ஸோ அவர்களும் இளைஞர்களாக தான் இருக்கிறார்கள். சில மாணவர்கள் தங்கள் கிராமங்களில் அறிவியல் கிளப்புகள் மூலம் குழந்தைகளுக்கு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். பல்வேறு இளைஞர்கள் சிறு வயதில் இருக்கும்போதே அடுத்தது என்ன பயில வேண்டும், அடுத்தது என்ன ஆக வேண்டும், எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் திட்டம் ஈட்டிக் கொண்டு இருக்கும் இளைஞர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களாகவோ, பொறியியலாளராகவோ, மருத்துவராகவோ, ஒரு இராணுவ வீரராகவோ அல்லது பல்வேறு துறைகளில் பணியாற்றிய வருகிறார்கள். ஸோ இவர்களெல்லாம் இருக்கும்போது நாம் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்று கூற முடியாது. பல இளைஞர்கள் திசை மாறிய பாதையில் சென்றாலும் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் தான் அவர்கள் திசை மாறி செல்கிறார்கள். ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் இளைஞர்கள் யாரும் திசை மாறிய பாதையில் செல்ல மாட்டார்கள். ஆகவே இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள், திட்டமிட்ட பாதையிலே செல்கிறார்கள் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்று வழங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபாவளி வணக்கத்தை செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டிமன்றம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா அல்லது திசைமாறிய பாதையில் செல்கிறார்களா என்ற தலைப்பிலான ஒரு பட்டிமன்றத்தினை இதுவரை கேட்டீர்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்கினார் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள். மீண்டும் நமது கொங்கு பண்பலை நேயர்களுக்கும் மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியானது தொடர்கிறது.